மேட்ச் நம்ம பார்த்திருப்போம். லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட், தி மெக்கா ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இந்தியாவோட 3வது வெற்றி. இந்த மேட்ச் நமக்கு கத்துக் கொடுக்கிற மேனேஜ்மெண்ட் பாடங்கள் என்ன, அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம், கேப்டன்ஸ் நாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோ ரூட்டோடைய ஃபினாமினல் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எத்தனை பேர் அவுட் ஆனாலும் தனியா நின்று விளையாண்டார். ஒரு லீடர் யாரு வந்தாலும் போனாலும் men may come and men may go, I go on forever அப்படின்வாங்க. நதி மனிதர்களை பார்த்து சொல்லுது, நீ வருவே போவ, நான் நிலையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது போல எல்லாரும் அவுட் ஆகும் போது அவர் தனியா நின்று ஒரு மெச்சூர்டு இன்னிங்ஸா விளையாண்டார். ஒரு லீடர் எப்பயுமே மெச்சூர்டா இருக்கணும். கம்பெனியில ஏற்படுற எந்த ஒரு விஷயங்களுமே அவரை பாதிக்க கூடாது. தனியா நின்று விளையாண்டாரு. 100+ ரன்ஸ் அடிச்சார். கடைசி வரைக்கும் நாட் அவுட்டா போனார். இதை நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன, ஒரு சென்ஸ் எடுத்துக்கணும், ஒரு மெச்சூரிட்டி எடுத்துக்கணும், இது ஒரு சைக்காலஜின்னு எடுத்துக்கணும். சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம், எப்பயுமே கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணணும். பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிஷன்ஸ். என்ன மாதிரி, ஜோ ரூட் 4th டே பிளே நடக்குது ஈவினிங். அப்போ மொயின் அலி பால் போட்டுட்டு இருக்காரு. அவருடைய பந்து வீச்சை சரியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல. ரிஷப் பண்ட் கூட அவ்வளவு விளையாடல. அந்த நேரத்துல லைட்டிங்க காரணம் சொல்லி எங்க மேட்ச் நின்றுமோன்னு யோசிக்கும் போது டக்குன்னு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உள்ள வராங்க. இவர் என்ன பண்றாரு, நல்லா விளையாடிட்டு இருந்த மொயின் அலி நல்லா போட்டுட்டு இருந்தார். ஒருவேளை அடுத்த ஓவர் அடுத்தடுத்து நம்ம மொயின் அலியை கொண்டு வந்தது ரிஷப் பண்ட் 4th டே ஈவினிங் அவுட் ஆயிருந்திருப்பார். ஆனாலும் என்ன பண்றாரு, லைட்டிங் இல்லாத நேரத்திலேயே டக்குன்னு ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வர்றாங்க. திருப்பி சொல்றாங்க லைட்டிங் இல்லைன்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் முடிச்சு போயிடுறாங்க. அப்ப இது ஒரு பெரிய தப்பான விஷயம். நல்லா போட்டுட்டு இருக்க பவுலரை கண்டினியூ பண்ணும். இந்த ஓவர் போச்சு, அடுத்த ஓவர்ல கண்டிப்பா விக்கெட்டோட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரிஷப் பண்ட் திணறாரு. ரைட்டா, அப்ப ஏன் ஒரு ஸ்பின்னரை நிறுத்திட்டு ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வரணும். அப்ப மேனேஜ்மெண்ட் ரூல் என்ன சொல்லுதுன்னா, 2 விஷயத்தை நான் சொல்றேன், என்னோட வீடியோக்களை சொல்றேன். ஒன்னு, யூட்டிலைஸ் த ரிசோர்சஸ், இன்னொன்னு யூட்டிலைஸ் த கண்டிஷன்ஸ். கண்டிஷன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணும். அந்த என்விரான்மெண்ட்டை பார்க்கணும். என்ன மாதிரி இருக்கு, லைட்டிங் பிரச்சனை இருக்கு, பவுலர் நல்லா போறாரு. அது போல நாம எதை பார்க்கணும், ரிசோர்ஸை யாரை கொண்டு வரணும், சரியான இடத்துல சரியான நேரத்துல சரியான ரிசோர்ஸை ப்ளே பண்ணாதான் நம்ம பிசினஸ்ல ஜெயிக்க முடியும். இப்ப சில நேரங்கள் கண்டிஷன் எப்படி அஃபெக்ட் ஆகும், இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த கண்டிஷன்ஸ்க்கு பேர் பிசினஸ்ல திடீர்னு ஒரு பொலிட்டிக்கல் இது மாறும், திடீர்னு என்விரான்மெண்டல் ரூல் மாறும். அப்போ நம்ம மாட்டிப்போம். திடீர்னு கவர்மெண்ட் பாலிசி மாறுது, என்விரான்மெண்டல் பாலிசி மாறுது, ஒரு பொலிட்டிக்கல் பாலிசி மாறுது, நம்ம மாறிப்போம். அப்ப ஒரு பிசினஸ் மேன் கண்டிஷன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணணும். அப்படி ஒரு வேலை வந்துச்சுன்னா, திடீர்னு ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல்ல ஒரு ரூலை போடுறாங்க அப்படின்னா, ஈரோடு மாதிரி, திருப்பூர் மாதிரி, கோயம்புத்தூர் மாதிரி, இந்த மாதிரி கொங்கு மண்டலத்தில் இருக்கிற திடீர்னு சாயப்பட்டிருக்க மூடப்படும். சரியா, இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு பிசினஸ் மேன் முன்னாடியே யோசிச்சிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வராது. திடீர்னு ஒரு கோட்டை நம்ம எல்லாத்தையும் மூடுறா அப்படிங்குது. அப்ப என்ன ஆகும், நம்ம பாதிக்க கூடாது. ஹைவேஸ்ல கடை வச்சிருக்கோம், திடீர்னு ஹைவேஸ் இடிச்சு விடுறாரு போயிடுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்ம கடையை வெளியில வைக்கலாம், உள்ள வைக்கலாம், அது சரியான இடத்துல தான் இருக்கமா, இந்த கண்டிஷன்ஸை யோசிச்சு தான் பிசினஸ் மேன் பிசினஸ் பண்ணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பில்ட் பார்ட்னர்ஷிப். இது ரொம்ப முக்கியம் இல்ல. பார்ட்னர்ஷிப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜோ ரூட்டுக்கும் பாரிஸ்டாவுக்கும் மட்டும்தான் நடந்தது. 2வது இன்னிங்ஸ்ல நடந்தது நம்பவே முடியாத அளவுக்கு நம்ம இந்தியன் பேட்டிங்ல பும்ராவும் ஷமியும் கலக்குனாங்க. இது எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. சரியா, சில ஸ்ட்ரோக்ஸ்லாம் ஃபினாமினல் ஸ்ட்ரோக்ஸா இருந்தது. இப்ப கூட நிறைய பேப்பர்ஸ்ல போட்டுருந்தாங்க, சச்சின் டெண்டுல்கர் பிளஸ் ராகுல் டிராவிட் ஈக்குவல் டு பும்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ராகுல் டிராவிட் மாதிரி டெக்னிக்கும் இருந்தது, சச்சின் மாதிரி டிரைவும் இருந்தது. அது எக்ஸலண்டா இருந்தது பாக்குறதுக்கு. பும்ராவா ஷமியோட 50 எந்த இடத்துல நீங்க களமிறக்க பண்ணாலும் அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி உங்க டேலண்ட்டை காட்டினீங்கன்னா 50 சாத்தியம். அதனால கண்டிஷன்ஸை குறை சொல்லாம, சுற்றி இருக்க தருணங்கள் சூழ்நிலையை குறை சொல்லாம ஒருத்தன் பிசினஸ்ல இறங்கினா கண்டிப்பா ஜெயிப்பான். அவன் டெய்லண்டர் யாரா இருந்தாலும் முக்கியம் கிடையாது. பால் ரன்னை கொடுக்கும், அவ்வளவுதான். நீங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனா டெய்லண்டர்ஸ் தான் முக்கியம் கிடையாது. நீ விளையாடுறியான்னு தான் முக்கியம். உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, படிப்பு இருக்கா, அறிவு இருக்கா, அழகு இருக்கா, செல்வாக்கு இருக்கா, எதுவும் தேவையில்லை, நீ பெர்ஃபார்ம் பண்ணு. இதைதான் சொல்லுது. இதே ஆப்போசிட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடவே முடியல. ஈவன் இத்தனை ஆண்டு கால வரலாற்றுல இங்கிலாந்துடைய டாப் ஓபனர்ஸோடைய ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. நேத்து தான் இந்த மாதிரி ஒரு ரன்னை துரத்தும் போது ஓபனர்ஸ் டக்ல 2 பேரும் அவுட் ஆனாங்க. அப்ப இதை யோசிக்கிறேன், சக்சஸ் ஈக்குவல் டு பிரேக் த பார்ட்னர்ஷிப். முன்னாடி பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும். 2வது, நம்மளோட ஓன் சக்சஸ்க்கு பில் பார்ட்னர்ஷிப்பை பில் பண்ணணும். எந்த ஒரு பிசினஸ்க்கும் நிறைய நேரம் தேவைப்படுது. டக்குன்னு வந்தவங்க டக்குன்னு போனமா தெரியாது. ஒரு பிசினஸ் எடுத்தா 3 இயர்ஸ் ஆகுது நம்ம சர்வை பண்ணணும். அப்பதான் நமக்கே நிறைய விஷயம் புரியும். 1 இயர்ல வருவாங்க போவாங்க, அந்த மாதிரி தான் வேலைக்கு ஆகாது. மினிமம் பிசினஸ் 3 இயர்ஸ் ஆகுது ரன் ஆகும்.
அப்ப அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம் எடுத்துக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, தோல்வி முகம் சொல்லுவாங்க. அதாவது ஓட்டு எல்லா இடத்தையும் குறையும் போது அந்த வேட்பாளர் தோல்வி முகம், அந்த கட்சி தோல்வி முகம். நான் என்ன சொல்றேன்னா, பட்லரோட மூஞ்ச பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு தோல்வி முகம். அவங்க ரொம்ப ப்ரெஷரா இருந்தாங்க. இங்கிலாந்து பேட்ஸ்மேன் எல்லாமே ப்ரெஷரா இருந்தாங்க. அவங்க ஜெயிக்கணுன்ற அறிகுறியே இல்ல. அவங்க தோக்காம இருந்தா போதும், டிராப் பண்ணலாம் நினைச்சாங்க. என்னைக்கும் வெற்றியை நோக்கி ஓடாம தோல்வியை தடுப்பதற்காக நம்ம விளையாண்டோம்னா தோல்விதான் நிச்சயம். ரெண்டாவது, தோல்வி முகத்தை காட்டவே கூடாது, நம்ம பயப்படவே கூடாது. ஃபேஸ் இட் அப்படின்னு சொல்லுவேன் நான் என்னோட. அதான் ஃபேஸ் இட், எதையும் பயப்படாத, தைரியமா ஆடு. கடைசி அதாவது பும்ராவும் ஷமி எப்படி ஆடினாங்க, ஆனா பட்லருடைய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, பயந்து ஆடுறது. அப்ப நீங்க முடிவு பண்ணுங்க, முன்னாடி கூட பயம் கொடுத்துங்க, நீங்க பயப்படாதீங்க, தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. உங்களோட பயத்தை யார்கிட்டையும் காட்டாதீங்க. உங்க நெருக்கமானவங்கள்ட்ட, மெயினா உங்க டீம் பீப்புள்கிட்ட காட்டவே காட்டாதீங்க. நீங்க பயந்துட்டோம் லைட்டா காட்டினீங்கன்னா உங்களை ஏறி மேய்ச்சி போயிட்டே இருப்பான். அதனால என்னைக்கும் நம்ம வந்து முகத்தை காட்டவே கூடாது. ஜெயிக்க வந்திருக்கோம், ஜெயிப்போம். தோத்தாலும் பரவாயில்ல, அது கான்பிடண்டான முகத்தோட ஃபேஸ் பண்ணி தோப்போம். சரியா, தோக்கணும்னு முடிவு பண்ணா கூட பரவாயில்ல, தோத்துட்டு போ, நான் கவலைப்படாத. ஆனா ஜெயிக்கிற மாதிரி விளையாட நில்லு, ஜெயிக்கிறோ இல்லையோ மூஞ்ச காட்டு. அடுத்த விஷயம், இதுல மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னா, ஸ்லெட்ஜிங்கை பத்தி சொல்லணும். என்ன நடந்தது அப்படின்னா, பும்ரா வந்து சில பவுன்சர்ஸ் ஆண்டர்சன் போட்டாரு. சரியா, ஆண்டர்சன் அடி வாங்கினார், அதை பார்த்தீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மேட்சை தப்பான ஒரு விஷயம், லீடர்ஷிப், ஜோ ரூட்டோட ஃபெயிலியர் நான் சொல்றேன், லீடர்ஷிப் ஃபெயிலியர். இதுல என்னன்னா, அவர் விளையாண்டாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுத்தாரு. ஆனா இந்த பவுலர்ஸ் ரொட்டேட் பண்றது, யாரை எந்த நேரம் போட வைக்கிறது, எவ்வளவு நேரம் போட வைக்கிறது, அதை பொறுத்து தான் வெற்றி இருக்கு. களத்துல ஷமியும் பும்ராவும் இருக்கும்போது அவர் ஆண்டர்சனை கொண்டு வரவே இல்லை. தேவையில்லாம மற்ற பவுலர்ஸை போட்டுட்டு இருந்தாரு. ஏன் தெரியுமா அது காரணம்? பும்ரா வந்து ஆண்டர்சன் வந்து ஹிட் பண்ணாரு. சரி, அடுத்தடுத்து இந்த ஷார்ட் பால், பவுன்சர் பால் போடும்போது அதே டாக்டிக்ஸ், அதுக்கு பழிக்க ஆட ஆரம்பிச்சாங்க. என்னைக்குமே நான் உங்கள்கிட்ட சொல்றேன், மேனேஜ்மெண்ட் மட்டுமல்ல, பர்சனல் லைஃப் மட்டுமல்ல, எல்லாத்தையும் நான் சொல்றேன், பழிக்கு பழி விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம காண போயிடும். எவனாவது உன்னை கஷ்டப்படுத்தினானா, அச்சுறுத்தினானா, அலைகழிச்சானா, அவமானப்படுத்தினானா, உன்னோட வேலையை நீ பார்க்கும். அவன் வந்து நம்மள இந்த மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதிரான விஷயங்களை பண்ண அப்படி ஜெயிக்க தான் விளையாட. நம்ம கிரிக்கெட் விளையாடுறது ஜெயிக்கிறதுக்கு, அவனை அடிக்கிறது இல்ல. பும்ரா அதை பண்ணிட்டாரு. ஆனா கண்டிஷன்ஸ் வேற மாதிரி இருந்து திரும்ப என்ன பண்றாங்க, பும்ராவே ஷமிக்கும் பவுன்சர் பாலே போடுறாங்க. அப்ப என்ன ஆயிடுது, அவங்க நீங்க பயமுறுத்தணும் ஒருத்தனை நினைக்கும் போது, ஒருத்தனை பழி வாங்கணும்னு நினைக்கும் போது அவன் சாலிட் ஆயிட்டான். அவனோட டேலண்ட்டை காட்டி விளையாண்டான். என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு 5 to 6 ஓவர் வேஸ்ட். ஏற்கனவே உனக்கு ஸ்டிப்புலேட்டட் டைம் தான் இருக்கு. நண்பர்களே புரிஞ்சுக்கிங்க, நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த நேரத்திலையும் 5 or 6 ஓவர் தொடர்ந்து பவுன்சரை போட்டு அது வேஸ்ட். அவன் அடிக்க ட்ரை பண்ணதை விட அவுட் ஆகும் ட்ரை பண்ணி தான் அவுட் ஆக்கிருக்கலாம். ஸ்டெம்புக்கு பாலை போடாம தூக்கி ஷார்ட் பால் போட்டது, அதுதான் வந்து அவங்க பார்ட்னர்ஷிப்கே காரணம், ஷமி பும்ராவும். அதனால நம்ம என்ன சொல்லிருக்கணும், பவுலரை கூப்பிட்டு, டே நீ அவனை அடிக்கலாம் வேணாண்டா, அவுட் ஆக போறான்னு சொல்லியிருந்தா அந்த மேட்சை ஒரு வேளை ஜெயிச்சே இருக்கலாம் இங்கிலாந்து. அதனால எப்பயுமே சொல்றேன், ரிவெஞ்ச் கேம் வேலைக்கே ஆகாது. யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. உங்களோட வேலையை நீங்க செய்யுங்க. உங்களோட பிசினஸ் டர்ன் ஓவர், உங்களுடைய ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்துட்டு போங்க. எவனோ வருவான், எவனோ போவான். போறவனை பத்தி கவலைப்படாதீங்க, எவனும் வரணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி வந்தவன் எதை எதிர்பார்த்து வந்தான்னு தெரியல, ஏதாவது குறை சொல்லுவான், காலிப் சொல்லுவான், நம்மளை பத்தி தப்பா வெளியில போய் பேசுவான், நம்மளோட பிசினஸை அழிக்க என்ன வேணா பண்ணுவான். அதை பற்றிலாம் நீங்க யோசிக்காம, போனவனை பத்தி யோசிக்காம, இருக்கிறவனை வச்சு டீமை பில்ட் பண்ணி எப்படி பிசினஸ்ல ப்ராஃபிட் எடுக்கிறது, டர்ன் ஓவர் எடுக்கிறது, அடுத்தடுத்த ஏரியாவுக்கு எப்படி பிசினஸை கொண்டு போறது, புதுசா ப்ராடக்ட் எப்படி கொண்டு வருது, என்ன இனோவேஷன் பண்றது, அது மாதிரி உங்க பிசினஸ்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்தவனை பத்தி யோசிக்காதீங்க. அடுத்தவனை பத்தி யோசிச்சா நம்ம டிஸ்டர்ப் ஆயிடுவோம். அவன் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுறான், நம்மளை பத்தி ஏதாவது பேசுறான், இதை கேட்கும் போது என்ன ஆகும், நம்ம டிஸ்டர்ப் ஆயிடுவோம். அதனால டிஸ்டர்ப் ஆகாதீங்க. நம்ம வேலை, அவங்க என்ன பண்ணாங்க, ஷமி பும்ராவும் விளையாண்டு ரன் எடுத்தாங்க. அது மாதிரி பிசினஸ்ல டர்ன் ஓவர் ப்ராஃபிட்டுக்காக ஓட்டுங்க. யாராவது ஸ்லெட்ஜிங் பண்ணானா கவலைப்படாதீங்க. ஸ்லெட்ஜிங் பண்றவங்க காண போயிடுவான். எவ்வளவு நாள் ஒருத்தர் ஸ்லெட்ஜிங் பண்ணுவான். ஸ்லெட்ஜிங்னா என்ன, முன்னாடி இருக்க பேட்ஸ்மேனை சுத்தி இருக்க வந்து ஃபீல்டர்ஸ் வந்து மெயினா கீப்பர், பவுலர் எல்லாம் பண்றது, ஏதாவது வார்த்தையை விடுறது, அவனை டென்ஷன் பண்றது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஜெடோனோட ஸ்டோரியை சொல்லியிருந்தேன், வேர்ல்டு கப் ஃபைனல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அவன் உன்னை டெம்ப் பண்ணுவான், இந்த உலகமே உன்னை டெம்ப் பண்ணும், ட்ரிகர் பண்ணும், டென்ஷன் ஆகும், கோவப்படுத்தும். ஆனா அதெல்லாம் பார்க்காம உன் வேலை என்னோ அதை பார்க்கணும், அவ்வளவுதான். அவன் கத்தி டயர்ட் ஆயிடுவான். எவ்வளவு பேர் தான் குறை சொல்லுவான், குற்றம் சொல்லி அவன் காண போயிடுவான். எதுக்கோ வந்தான், எதையோ எதிர்பார்த்தான், போயிட்டான், கத்துவான், போயிடுவான், வேலையை பார்ப்பான். அதுக்கு மாரி அவன் எடுத்தான ஆக்ஷன் தான் எடுக்கணும் பதிலுக்கு. புரியுதா? இங்க என்ன எடுத்தாங்க, பும்ராவும் ஷமியும் அவங்க ரன் எடுத்தாங்க. உன்னோட பிசினஸ் நீ பாரு, காணா போயிடும். சரியா? அதனால இதுல நான் சொன்ன விஷயங்கள் என்ன, லீடர்ஷிப் முக்கியம். லீடர்ஷிப் கேப்டன்ஸ் இருந்தது, ஆனா as a டீமா இங்கிலாந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. இது வந்து லீடர்ஷிப் ஃபெயிலியர். கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணாம, ரிசோர்ஸை சரியா மாத்தி கொண்டு வராம, தேவையில்லாம ஸ்லெட்ஜிங் பண்ணி
மெயினா வந்து பழிவாங்கும் நடவடிக்கைகளை ஈடுபட்டு பிசினஸ்க்கு தேவை மெயினா பார்ட்னர்ஷிப், அதை எதிராளி பண்ணும்போது அதை உடைக்காம, அது மட்டும் இல்லாம நாம நம்மளோட ஓன் டீம் வந்து பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாம டோட்டலா இந்த டெஸ்ட்ல வந்து இங்கிலாந்து தோத்ததுக்கு காரணம் ஜோ ரூட் ஒத்துக்கிட்டாரு, நான் தான் இதுக்கு ரீசன் சொல்லிட்டு. இதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அக்செப்ட் த பெயின், அக்செப்ட் த ரியாலிட்டி, அக்செப்ட் த ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், இந்த டெஸ்ட்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில. இதை நீங்க ஒரு ரீவெண்டா எடுத்துங்க. ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு, நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம், அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது போல ஏற்கனவே நீங்க பண்ண பிசினஸ்ல ஒரு ரெவ்யூ மானிட்டர் பண்ணுங்க, ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாருங்க. இதெல்லாம் பண்ண ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு டெஸ்ட் மேட்ச்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஒரு டெஸ்ட் மேட்சோடைய ஃபெயிலியர்ல இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப நம்மளோட ஃபெயிலியர், வெதர் அது வந்து ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியரா இருக்கலாம், பிசினஸ் ஃபெயிலியரா இருக்கலாம், நம்பர் ஆஃப் பிசினஸ் ஃபெயிலியரா இருக்கலாம். உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க, ஒரு நோட் எடுங்க, டைரி எடுங்க, நான் சொன்ன விஷயத்தை யோசிங்க, எந்த இடத்துல மிஸ் பண்ணீங்க, அதையும் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்களா, அதை யோசிச்சு அந்த தப்பை சரி பண்ணி திரும்ப வாங்க. ஒருவேளை சொல்ல முடியாது செகண்ட் டெஸ்ட்ல இந்த தப்பெல்லாம் சரி பண்ணிட்டீங்களான்னு வந்து ஜெயிக்க கூட செய்யலாம். அதனால தோல்வி யாருக்கும் நிரந்தரம் அல்ல, அதே மாதிரி வெற்றியும் யாருக்கும் நிரந்தரம் அல்ல. நம்மளோட தப்பு குறைகளை கண்டுபிடிச்சு எழுதி அதை சரி பண்ணி களத்துல இறங்கணும்னா வெற்றி நிச்சயம். See you on top.